நீ போய் பாரு எவ்வளவு பேர் திரண்டு நிக்கிறாங்க கூட்டமா இருக்காங்கடா அங்க பாரு நீ தயவுசெஞ்சு கொடுக்காத ஸ்மெல் வருது பாரு நல்லா வருது பாரு வாசனையா இருக்கு வேற என்னடா பண்றது கரண்ட் இல்லாம வீட்ல சமைக்க முடியலடா அங்க போய் பாரு வெரைட்டியா போடுறாங்க என்னடி இது பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற ஏய் எங்கடா போற நீ எங்க ஓடிட்டு இருக்கப்போ எரும் மாடு ஏன்டி கத்துற நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவ போல இருக்கு மானத்தை வாங்கிடுவ போல இருக்கே என்ன வெளிய அசிங்கம் படுத்திட்டு இருக்க நீ பக்கத்துல இல்ல அந்த வார்டு மெம்பர் சிக்கன் பிரியாணி போடுறாங்க அட தூ ஏய் என்னடி இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்த ஏய் ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது என்ன வாய்க்கிலேயே பேசுறாங்க நாங்கலாம் அப்படியே உரிமை குரல் கருத்தா பேசுவோம் யாரு ஆமா கருத்தா பேசிட்டு பின்னாடி போய் வாங்கி சாப்பிடு அப்படியே மடங்கி போயிட்டு அப்படியே ஆப்போசிட் கட்சியில சேர்ந்துருவோம் நாங்கலாம் அட கருமத்தை எதுக்குடா இந்த பொளப்பு உனக்கல்ல இப்போ தத்துவமா பேசினா கழுவி ஊத்துன இப்ப எல்லாரையுமே ஐயோ வாங்கிட்டேடா ஐயோ செப்பு என்னாச்சு நாலா தெருவுல சாப்பாடு போட்டுருக்காங்க சாப்பாடு சூடா மழைக்கு டேய் வண்டி எடுங்கடா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க அசிங்கமா இல்ல ஏய் ஊரே வாங்குதுன்னா அசிங்கதுல லூசு ஊரே வாங்குதுன்னா ஏய் தண்ணி இவ்வளவு நிக்குது பாம்புங்க வேற ஓடுது அதுல போயிட்டு அப்படி பச்சடியும் பிரிஞ்சிக்கும் ஆசைப்பட்டு ஓடுறியே அதெல்லாம் நாச்சுனா யார் பொறுப்பு என்ன ஆக போகுது பசியோட சாக முடியாது என்னாலலாம் எங்கடா வாழை மரம் கட்டுவாங்க உட்கார்ந்து திங்கலாம்னு அலையறியா நீ போய் பாரு எவ்வளவு பேர் திரண்டு நிக்கிறாங்க கூட்டமா இருக்காங்கடா அங்க பாரு நீ தயவுசெஞ்சு கொடுக்காத ஸ்மெல் வருது பாரு நல்லா வருது பாரு வாசனையா இருக்கு வேற என்னடா பண்றது கரண்ட் இல்லாம வீட்ல சமைக்க முடியலடா அங்க போய் பாரு வெரைட்டியா போடுறாங்க என்னடி இது பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைன்னு நீ ஏன் நினைக்கிற ஏய் இது என்னடா பிச்சை இதுக்கு பேர் பிச்சை தான் இது பிச்சை கிடையாது பின்ன வேற என்ன இது மழையில கரண்ட் போயிருக்கும் சமைக்க முடியாதுனா உதவி பண்றாங்க போட்டா ஒழுங்கா ரோடு போட்டா நம்மளே போய் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்டி இன்னும் உங்களை எல்லாம் பிச்சைக்காரங்களே வச்சிருங்க பாத்தியா இந்த ஆட்சிக்காரங்க நீங்களே திருந்தவே மாட்டீங்களா ஓசில இது கட்சலாம் ஓடுறது தூக்கிக்கிட்டு பாத்திரத்தை என்ன கேவலப்படுறது ஏ பைத்தியம் இந்த அளவுக்கு சூடா கிடைக்குமாங்கண்ணா இந்த டேஸ்டா ஏய் உங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க அவங்க இன்னும் உங்களை கையேந்த வச்சுக்கிட்டே இருப்பாங்க இன்னும் உங்களுக்கு 500 1000 ஓட்டுக்கு 2000 கொடுத்து பொங்கலுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுத்து எல்லாம் இலவசமா கொடுத்து கெடுத்து போட்டு வச்சிருக்காங்க பாத்தியா உயிருக்கு பாரு உயிரை பணைய வச்சு ஓடியார இந்த கிச்சடி தான் உனக்கு முக்கியமா போச்சா உன் உயிர் முக்கியம் இல்லையா உனக்கு நமக்கு சோறு தான் முக்கியம் ஏய் இவ்வளவு பெரிய பாத்திரத்துல வாங்குறேன் நானு இந்த தியேட்டருக்கு லீவ் விடுறாங்க ஸ்கூலுக்கு லீவ் விடுறாங்க ஏன் ஒயின் ஷாப்க்கு லீவ் விட மாட்டீங்க ஏன் விட மாட்டாங்க அப்ப போதையில போய் அவனாவது எங்க பழத்துல கழுத்துல விழுந்து கரண்ட் கம்பி மச்சின் செத்தா பரவாயில்லையா அதெல்லாம் நான் எது கேட்கணும் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல கேட்கணும் எனக்கு தேவை சாப்பாடு மாதிரி தான் போராடாம கேட்காம இப்படி எல்லாம் போய் வேற எப்படி ஓடியார நீ என்ன அசிங்கமா இல்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள சோத்துக்கு செத்தவங்க நினைப்பாங்கடி ஏய் இதுக்கு மேல அங்க ஓடிட்டு இருக்காங்க நீ போய் பாரு அந்த தெருவுல பாரு ஆமாடி ஓட விட தான் செய்வாங்க நீ ஓடினே இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கும் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கணும் தான் இதே நீ பிச்சைன்ற மாட்டீங்க நீங்களா எதிர்த்து எப்படி நீ சாப்பிட மாட்டேத நீ எனக்கு எதுக்கு இது நீ வாங்க மாட்டே எனக்கு எதுக்கு ஏய் கிச்சடிடா கிச்சடியா சூடா போட்டுருக்காங்கடா அடி போடி கிச்சடியும் பச்சடிங்கன்னுட்டு என்னைக்கு தான் திருந்துவீங்க நீ என்ன திருந்தணும் இப்ப என்ன திருந்து என்ன பண்ண சொல்ற நீ என்னைய இப்போ நான் திருந்தி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சிஎம் ஆக போறேன் எதிர்த்து பேசவே மாட்டீங்களா கேட்கவே மாட்டீங்களா இப்படி எல்லாம் கொடுத்தா யார் பேச முடியும் ஒழுங்கா கரண்ட்டும் ஒழுங்கா தர ஒழுங்கா ரோடு ஒழுங்கா பள்ளம் இல்லாத சாலைங்க இந்த மாதிரி தண்ணி நிக்காத இடத்த கொடுத்தா நம்ம ஏன்டி போய் அவங்க கிட்ட கையேந்தணும் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துருக்கலாமே இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு போக முடியாதனால தான் இப்படி ஓட வேண்டியதா இருக்கு உனக்கு நோவாம வாங்கி வந்து கொடுத்தா வாயை முழுன்னு சாப்பிடு சோ நீங்க இப்படி தண்ணியிலே நடந்து போவீங்க வருவீங்க ஆனா எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டீங்க யாரடா கேள்வி கேட்க சொல்ற இப்ப நான் கேள்வி யாருக்கு ஓட்டு போட்ட நான் யாருக்கோ போட்டேன் நான் என்னால சொல்ல முடியாது வாங்கிட்டல நீ டப்பு ஏய் கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா வாயை மூடுறா அது வாங்கி தானே இந்த காதல கம்பள மூக்குத்திலாம் வாங்குனீங்க பட்டு புடவை கொடுத்தா வாங்கிடுறீங்க வேற என்ன பண்றது குடுக்குறாங்க வாங்குறேன் அது இது மாதிரி அனுபவிக்க தான் செய்யணும் இது மாதிரி பிச்சை எடுத்து தான் அலையணும் சும்மா குடுக்குறப்ப வேணாம்னு சொல்லிட்டு கரெக்டான ஆளுக்கு ஓட்டு போட்டு தேவை அதெல்லாம் ஏய் யாரனா பிச்சை போய் ஹாட் பாக்ஸ்ல எடுப்பாங்களா பைத்தியம் லூசே பொம்பளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே செஞ்சு கொண்டு வந்து குடுக்குறாங்க சாம்பார் சாதம் இன்னும் தயிர் சாதம் இருக்கு கிச்சடி இருக்கு அதெல்லாம் அக்கறை கிடையாது அடுத்த வர எலெக்ஷனுக்கு வைக்கிற ஆப்பு உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன்னை விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது எனக்கு அதெல்லாம் இப்ப முக்கியம் கிடையாது எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை சமைக்கிற வேலை முடிஞ்சது திருத்தவே முடியாது அதாவது பாதி இந்த ஊரு கெட்டு போன காரணமே பொம்பளைங்க தான் உங்களுக்கு 1000 ரூபாய் வந்தா போயிட்டு ஒரு புடவை எடுத்துக்கலாம் 2000 ரூபாய் கொடுத்தா கம்மல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி ஏங்கி தான் ஓட்டெல்லாம் இப்படி வீணா பண்ணிட்டு இதே இப்படி ஓடி அந்த பார் உயிருக்கு ஆபத்துல அவ்வளவு பாம்புக்கு தெரியுமா அதுல இருக்கு ஏதோ கொத்திக்கிட்டு செத்து போயிருந்தானே
ஏ அந்த அக்கா வேற நீ சீக்கிரம் ஹாட் பாக்ஸ் வச்சுட்டு சாம்பார் சோறு சாம்பார் போடுறாங்க. சாதம். பாத்திரம் இல்ல நான் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். உங்க போ சாம்பார் சாதம். அப்ப பக்கத்து தெருல இது போடுறாங்க, பிரியாணி போடுறாங்க. போ அதையும் போய் வாங்கு போ. பிரியாணியா? ஆமா. இது நீ முன்னாடியே சொல்ல ரவி எனக்கு. ஐயோ. நான் போய் கிச்சனுக்காக இவ்வளவு பேர் ஹாட் பாக்ஸ் வேஸ்ட் பண்ணி வேற ஹாட் பாக்ஸ் சமைக்க சோம்பேறித்தனம் தானே உனக்கு. அதுக்கு தானே தெருவா போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. நானு எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? சமைக்க சோம்பேறி தானமா? உனக்கு குளிச்சிய நீ காலைல இருந்து என்னடி கோலம் இது? ராதா மாதிரியா இருக்க நீ? எவ்வளவு பெரிய ஆள் ராதா, உன்னை எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க பாரு. நல்லா இருந்த நீங்க ஏன் நாசமா போனீங்க? உங்களை ஆஃப் ஆயில் போட்டது யாரு? யாருன்னு ஆக்கல. எனக்கு தேவை, எனக்கு சாப்பாடு. யாரும் ஆக்கல, நீங்க சோறு ஆக்கல. சரியா போச்சு. இப்படி பிச்சை சரி வீட்ல ஆக்கல. ஏ பிச்சைன்னு சொல்லாத ரவி. சும்மா இப்ப வேணுமா வேணாமா உனக்கு? இல்ல நான் ஒண்டே சாப்பிட்டுக்கிறேன். சொல்லு வேணுமா வேணாமா? உனக்கே பத்தாது போல இருக்கு. என்னடி பாத்திரம் இவ்வளவு பெருசா இருக்கு? அடேங்கப்பா. இன்னைக்கு ஒரு புட்டி 4 ஊருக்கு சமைச்சாங்க போல இருக்கு. அங்க இருந்து கொண்டு வரதுக்குள்ள ஆறிடும். அதனால சரி ஹாட் பாக்ஸ் உஷாரா எடுத்துட்டு கையேந்த போய். விடுறாங்களேடி. அட பாவிங்களா, அட பாவிங்களா. ஏ அதெல்லாம் இப்படி கையேந்த விட்டு தானே கடைசியில சோத்துக்கு இல்லாம அப்படி கையாந்து விட்டுட்டாங்கல்ல. இதையும் வாங்கலாம், அவ்வளவுதான். நம்ம போக வேண்டியதுதான். தரும் போது வாங்கிக்கணும். கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. என்ன அப்படியே கையேந்தி பிச்சை எடுத்து அப்படியே போக வேண்டியதுதான் காலம் பூரா. உன்ன மாதிரி ஆம்பளைங்க எல்லாரும் எந்த வாங்குறாங்க. ஊர்லயாவது எந்த எம்எல்ஏ, வட்டச் செயலர், மாவட்ட செயலர் எவனாவது ஒருத்தனாவது அவங்க வீட்டாளுங்க கையேந்தி நிக்கிறாங்களா வெளியில? பாமர மக்கள் நம்ம தான் இன்னும் சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். எவனா கேக்குறீங்களா வண்டி? நீ ஏதோ ரோடு போடுங்க, நாங்க ஏங்க இதை வந்து இப்படி போனோம்? எவனாச்சும் எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களாயா? எல்லாரும் கடிக்க விழுந்து செத்த என்னடி ஆகுறது? சரி கரண்ட் கம்ப கையிலே விழுந்து கிடக்கு அந்த தண்ணியில. போக வேண்டியதுதான். ரவி நீ ஏதோ சொல்ற, ஆனா எனக்கு அது காதுல விழல ரவி. பக்கத்து வீட்டுல பிரியாணி போடுறாங்க. சரி ஓடு பக்கத்து தெருல போறாங்களா? போ. அப்ப வண்டி எடுத்துட்டு வா. வண்டி ஸ்கூட்டி நான் வரணுமா கூட? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். புட்டனஞ்சிகா. இன்னும் 3 நாள் கரண்ட் வராதாண்டா. தண்ணி இல்லடா. சாவுங்கன்ற. சாவுங்க. எப்படி சாப்பிடுறது? பட்ட பாவத்துக்கு சாவுங்கன்ற. பாவம் பண்ணிட்டடா. பாவம் பண்ணிட்ட. என்னடா பாவம் பண்ணிட்டீங்க? என்னடா ஆச்சு உனக்கு? என்னெல்லாம் பசி தாங்க முடியாது ரவி. ஏய் எங்கடா போற? நீ எங்க ஓடிட்டு இருக்கப்போ? எருமாடு ஏன்டி கத்துற? நீயே காட்டி கொடுத்து ஊரை கூட்டிடுவோம் போல இருக்கு. நீ மானத்தை வாங்கிடுவ போல இருக்கே. என்ன சி எடா வெளிய அசிங்கம் படுத்திட்டு இருக்க நீ. பக்கத்துல இல்ல அந்த வார்டு மெம்பர் சிக்கன் பிரியாணி போடுறாராம். அட தூ. ஏய் என்னடி இவ்வளவு நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு இருந்த? ஏய் ஏண்டா பெரிய ஜென்டில்மேன் மாதிரி பேசினா உள்ள இருந்து இவ்வளவு பொருள் வருது? என்ன வாய்க்கிலேயே பேசுறாங்க? நாங்கலாம் அப்படியே உரிமை குரல் கருத்தா பேசுவோம். யாரு? ஆமா கருத்தா பேசிட்டு பின்னாடி போட்டு வாங்கி சாப்பிடு. அப்படியே மடங்கி போயிட்டு அப்படியே ஆப்போசிட் கட்சியில சேர்ந்துருவோம் நாங்கலாம். அட கருமத்தை எதுக்குடா இந்த பொழப்பு உனக்கல்ல? இப்ப தத்துவம் பேசினா கழுவி ஊத்துன இப்ப எல்லாரையுமே. நான் நம்ம பிச்சை எடுக்கறேன்னு சொன்னேன். அரசியல்வாதி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாங்க அப்படியே சேர்ற மாதிரி இருந்தா அப்படியே சூப்பரா பேசுவோம். தம்பி வருவார் பாருங்க, சூப்பரா பண்ணுவார் பாருங்கன்ட்டு. எதுக்குடா அப்படி தம்பி சரியில்லைன்னு வச்சுக்க உடனே போய் அண்ணன் கிட்ட போயிட்டு கால்ல விழுந்துருவோம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அட கருமத்தை எல்லாம் இங்க சரியா பிள்ளைங்க சாம்பார் சாதம் போடுறாங்க, பக்கத்து தெருல பிரியாணி போடுறாங்க, சிக்கன் பிரியாணி. இதுக்கு பேர் என்ன? அங்க போய் வாங்கி வந்துடுறேன். இதுக்கு பேர் என்னடா? என்ன பிச்சை தானே? ஐயோ இது பிச்சைன்னு சொல்லாத. வேற பொதுமக்களுக்கு அவங்க கொடுக்கிற ஒரு பிரசாதம் இது. என்னது? பிரசாதம். பொம்பளைங்க நாங்க போய் வாங்கினா பிச்சை, நீங்க போய் வாங்கினா வரப்பிரசாதமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. பிரசாதம்டி. நல்லா இருக்கே. அண்ணன் சிங்கட் அப்படியே தர்றாரு இவரு. பெரிய பஸ் அது மாதிரி என்ன பேசுன்னு தெரிஞ்ச பார் வாங்கிட்டு வந்து பிரியாணில உனக்கு விஷத்தை வச்சு கொல்றேன் பாரு உன்னைய. அப்ப நீ வேணா உனக்கு. எனக்கு என்ன போ, நீ அந்த சாம்பார் சாதமும் கிச்சடியும் பச்சடியும் தின்னு, நான் சிக்கன் பிரியாணி சூட வேண்டாம் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஆனா அரசியல் மாதிரி அப்படியே தாகணும். ஏய் இங்க பாரு. அப்படியே பேசுறத பார்த்தா வீரம் தீரமா இருக்கும். ஆனா அப்படியே படிஞ்சு போடுவோம் நாங்கெல்லாம். அவங்களே திட்டுவோம், மறுநாள் அவங்களே போய் மீட் பண்ணுவோம் நாங்கெல்லாம். போடி இதுக்கெல்லாம் வீரம்.